இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு இயல்புகள், அதாவது சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ அந்த சிறப்பு இயல்புகளில் முதல்ல வர்றது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஒன் ஆஃப் த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக நீண்டமான ஒரு அரசமைப்பு சட்டம். இப்போ இது ஏன் மிக நீண்ட அளவிலான உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா, இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட ஒரு சட்டம். இப்போ இந்த எழுதப்பட்ட இந்த ஒரு சட்டத்தில் இரு அரசாங்கங்கள் குறிப்பிடப்படுது. அதாவது மத்திய அரசாங்கம், இன்னொன்று மாநில அரசாங்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கான அதிகாரங்கள், அதற்கான என்ன செய்ய வேண்டும் எனக்கூடிய ஒரு அதிகார பகிர்வு, இப்போ இந்த ரெண்டு அரசாங்கங்களும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இதை தீர்வு பண்ணக்கூடிய தீர்வுகள், இது போக நாடு, அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு என்ன கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே இந்திய மக்களுக்கு இந்த அரசமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள், இன்னொன்று இந்த அரசாங்கத்துக்கு என்னென்ன மாதிரியான கொள்கை முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இப்போ இது எல்லாமே ஒரே கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படுது. இப்போ உதாரணத்திற்கு அமெரிக்கா கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா மத்திய அரசு, அதாவது மத்திய அரசாங்கம் இல்லை மாநில அரசாங்கம், இப்போ ரெண்டு அரசாங்கங்களுக்கு தனித்தனியான அரசமைப்பு சட்டம் இருக்குது. அதாவது ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி கான்ஸ்டியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி கான்ஸ்டியூஷன். இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு அரசாங்கங்களுக்கும் அதற்கான அதிகாரம், அதற்கான அதிகார பகிர்வு, அதுக்கான பிரச்சனைகள் எல்லாமே ஒரே கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படுறதுனால இது மிக நீண்டமான அரசமைப்பு சட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்திய அரசியலமைப்பில் அடுத்த சிறப்பியல்பு என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வித் ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன் வித் மினிமம் ரிஜிடிட்டி. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன். அப்போ ஃபெடரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு வகையான அரசாங்கங்கள் உள்ளது. அப்போ ரெண்டு வகையான அரசாங்கங்களில் நம்ம கான்ஸ்டியூஷன் குறிப்பிடுது. ஒன்று மத்திய நடுவண் அரசாங்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ இந்த ரெண்டு அரசாங்கங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கான்ஸ்டியூஷனை ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன் அப்படின்போம். முதலாக ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு ஒரு கான்ஸ்டியூஷனை, இந்த ஃபெட்ரல் கூறுகளை, அதாவது இரட்டை அரசாங்க கூறுகளை ஒருங்கமைத்த முதல் கான்ஸ்டியூஷன் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான், 1789. இப்போ இந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் இந்த ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷனுக்கான தன்மைகள் அங்கேருந்து தான் எடுக்கப்படுது. இப்போ இந்தியாவில் அதே தன்மைகளை நம்ம அப்படியே உட்கொள்ளவில்லை. எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில் சில மாற்றங்கள் நம்ம இந்திய அமைப்புக்கு, இந்திய சூழலுக்கு தகுந்த மாதிரி சில இதை நம்ம மாற்றிக்கிட்டோம். அப்போ கான்ஸ்டியூஷனை ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இரண்டு அரசாங்கங்கள் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ இதுக்கு ஒரே அரசாங்கம் குறிப்பிடக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனை யூனிட்டரி கான்ஸ்டியூஷன் அப்படின்போம். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷனுக்கான எல்லா கூறுகளும் இருக்குன்னா இல்லை அதற்கு நேர் எதிராக ஒற்றை அரசாங்கம் குறிப்பிடக்கூடிய யூனிட்டரி கான்ஸ்டியூஷனாக அதுவும் இல்லை. அப்போ இரண்டு கூறுகளையும் ஒரு கலந்த ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ இதனை எப்படி வரையறை செய்யலாம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வித் ஃபெட்ரல் ஃபியூச்சர்ஸ் வித் மினிமம் ரிஜிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெண்டு அரசாங்கங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி குறிப்பிடுது. இப்போ ரெண்டு அரசாங்கங்கள் இருக்கும்போது இப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன் வித் மினிமம் ரிஜிடிட்டி அப்படிங்கிறோம். அப்போ ரிஜிடிட்டி அப்படின்னா அதுக்கு நேர் எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிள். அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் எப்போ ஃப்ளெக்சிபிள், ரிஜிட் எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கான்ஸ்டியூஷனை எவ்வளவு
எளிமையாக இல்லை மிக கடுமையாக மாற்றக்கூடிய தன்மை, அதாவது அமெண்டிங் ப்ரொசீஜர். அப்போ ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அதை எவ்வளவு எளிமையாக நீங்கள் மாற்ற முடியும், இல்லை எவ்வளவு எளிமையாக மாற்ற முடியாது. இப்போ எளிமையாக நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்னா அது வந்து ஃப்ளெக்சிபிள். மாற்ற முடியாது அப்படின்னா அது வந்து ரிஜிட். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். அப்போ சில உட்கூறுகள், அதோடைய சில விதிகள் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக மாற்றிடலாம், சில கூறுகள் வந்து மிக கடுமையான மாற்ற முடியாது. அப்போ இட் இஸ் வித் ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன் தான் இரு வகையான அரசாங்கங்கள் குறிப்பிடுது. ஆனால் இந்த இரு வகையான அரசாங்கங்களை குறிப்பிடும்போது அந்த கான்ஸ்டியூஷன் வந்து ரிஜிட்டாக தான் இருக்கணும். அதுதான் அமெரிக்க கான்ஸ்டியூஷனுடைய ஒரு தன்மை. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெட்ரல் கான்ஸ்டியூஷன். ஆனால் முக்காவாசியான விதிகள் வந்து எளிமையாக மாற்ற முடியும். அதாவது அமெண்டிங், அதை அரசியலமைப்பு சீர்திருத்தம் திருத்தம் செய்ய முடியும். சில இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாது. அப்போ பெரும்பான்மையானது வந்து ஃப்ளெக்சிபிள், மிக குறைவானதே வந்து ரிஜிட்.